நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை சிக்கன். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 250 கிராம், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி, காய்ந்த மிளகாய் 10, பட்டை 1 துண்டு, லவங்கம் 2, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், முந்திரி 10, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கருவேப்பிலை சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். இந்த காஞ்ச மிளகாவை நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம். தனியா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம். இது நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சிக்கன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட எதுவுமே பிடிக்காது. அந்த டைமில் நமக்கு டயட்டில் இருக்கவங்களாம் சிக்கன் மட்டுமே சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்கெல்லாம் ஒரு கோல்டெல்லாம் இருக்கும்போது நமக்கு இந்த கருவேப்பிலையை இந்த பெப்பர் போட்டு பண்ணுற அந்த சிக்கனை சாப்பிடும்போது நமக்கு அதுவே ஃபில்லிங் ஆயிரும். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட இப்போது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நமக்கு இது கூட சேர வேண்டான்ட்டு நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் தனியாக பண்ணிவிட்டு, ஏன்னா தண்ணி இல்லாமல் நமக்கு நல்லா வறுப்படணும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா இப்போ வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம மசாலா பொடி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நம்ம வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் நம்ம பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும் பொடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இதை வறுப்படும் போதே நீங்கள் வறுத்து கூட இதில் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு கலர் மாறினதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க பச்சை மிளகா, அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்கியிருக்க பூண்டு, இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இது கூடவே இந்த சிக்கனுக்கான உப்பையும் சேர்த்துடலாம். நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலாவில் நம்ம சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இப்போ இந்த சிக்கனில் உள்ள வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக இதில் பெப்பர் சேர்க்குறோம்.
இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நமக்கு நல்லா வேகட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கட் பண்ணும்போது இப்படி நல்லா பிரியுது. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் நமக்கு வந்து மிளகுத்தூள் தான் நமக்கு எல்லா காரத்துக்கு சேர்த்துருக்கோம். இப்போது பச்சை மிளகா எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா குக்கும் ஆகிடுச்சு. மசாலாவும் நல்லா நமக்கு ஏறிடுச்சு. சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த அளவுக்காக தான் நம்ம இந்த மசாலாவை எடுத்தோங்கிறதுனால இதை ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா எல்லா சிக்கன்லேயும் நமக்கு இந்த மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கோட் ஆகிடுச்சு இந்த மசாலாவில், கருவேப்பிலை மசாலாவில். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம்.